ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெசி ரைட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு தர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு நிதி உதவி கேட்டு வந்திருந்தாங்க. காலேஜ் படிக்கிறதுக்காக. அவன் ரொம்ப ஏழை பையன். அவனுக்கு வந்து நம்ம எங்கே இருந்தாவது ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் அதையெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் ஒருத்தரை கண்டுபிடிச்சோம். அவன் ஆக்சுவலாக நல்லா படிக்கிற பையன். ஆனால் அவனுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி வசதிகள் கிடையாது. ஆகையினால இந்த வேலையை நாங்கள் செஞ்சோம். நிதியுதவி செய்கிற அந்த டோனர் வந்து கடைசி நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்து போச்சு. அவருடைய மனைவியை இழந்துட்டார். ரொம்பவும் அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப நல்லா இருந்தவங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்க. அவர் மனைவியோட ரொம்ப அட்டாச்சாக இருந்த ஒரு மனுஷன். அப்போது அப்படி இங்கே வந்து 2 நாள்ல இவனுக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த அம்மா அங்கே இறந்து போனாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியலை. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இம்மீடியட்டா வேறு எங்கேருந்தும் எங்களால் கொண்டு வர முடியாது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப தயங்கி தயங்கி இருந்துக்கிட்டு இருந்தோம். அடுத்த நாள் மனைவியோடைய ஃப்யூனரல் வச்சுருக்காங்க. அவர் வந்து எங்கள் குரூப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, "இன்னைக்கு அந்த பையனுக்கு லாஸ்ட் டே ஆச்சே ஃபீஸ் கட்டுறதுக்கு, நீங்கள் யாரும் வரலையே?" அப்படின்னு கேட்டார். உடனே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாயிடுச்சு. "இல்ல சார், இந்த மாரி நிலைமைங்கிறனால நாங்க எப்படி கேட்கறதுன்னு தெரியாம சும்மா இருந்தோன்னே." "இல்ல, இல்ல, ஆள அனுப்புங்க" அப்படின்னாங்க. ஆள அனுப்புனாங்க. உடனே அவர் அத ப்ராசஸ் பண்ணிட்டாரு. அந்த பையனும் போய் காலேஜ்ல சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு நாங்க அவர போய் பார்த்தப்போ, நாங்க கேட்டோம். சார், நீங்க வந்து ரொம்ப வந்து இக்கட்டான நிலைமையில இருந்தீங்க. மிகப்பெரிய துயரத்தில நீங்க இருந்தீங்க. எப்படி நீங்க இத வந்து அந்த நேரத்தில செஞ்சீங்க? நீங்க இத செய்ய மாட்டீங்கன்னு நாங்க நெனச்சோம்" அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, "அது என்னுடைய லைஃப்ல நான் அம் எதிர்கொண்ட மிகப்பெரிய துயரம். அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் அதை தாங்குற பலம் எனக்கு இருந்தது. ஆனா இந்த பையனோட வாழ்க்கை அந்த மாதிரி இல்ல. இந்த நேரத்துல நம்ம உதவி செய்யல அப்படின்னா, அவன் வாழ்க்கை அப்படியே போயிடும். இறந்து போனவங்கள நெனச்சு நான் இன்னொரு வாழ்க்கை துளிர்க்கிறத வந்து நான் நிறுத்திவிடக்கூடாது. என்னால என்னுடைய துக்கத்த தாங்கிக்க முடியும். அவனால அவனுடைய வலியை தாங்கிக்க முடியாது. அதனால தான் நான் அவன கூப்பிட்டு அவனுக்கு உதவிய செஞ்சேன்" அப்படின்னு அவர் சொன்னாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் நாங்க அவர்கிட்ட பார்த்தோம். நம்ம எல்லார்கிட்டயும் அந்த குவாலிட்டி இருக்காது. நமக்கு துக்கம் வந்துட்டா, அதுக்கப்புறம் நம்ம மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டோம் இல்லையா? என்னுடைய வலி, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய துக்கம் அப்படின்னு தான் நாம பேசுவோம். அந்த நேரத்தில நாம யாரும் அடுத்தவங்கள பத்தி கவலைப்படுறதில்ல. ஆனா உண்மையில அப்படி கவலைப்படுற மனிதர்கள் தான் ரொம்ப அழகானவங்க. அவங்களால தான் இன்னும் நெறைய மனுஷங்களுடைய வாழ்க்கை துளிர்க்குது இல்லையா? அந்த மனிதருக்கு நாங்க எப்பவுமே நன்றி சொல்லுவோம். அந்த மனநிலைய நம்மகிட்ட கொண்டு வர முடியுமான்னா, நாம இன்னும் நெறைய பேரோட வாழ்க்கைய நல்லா ஆக்க முடியும்.